இந்த காலையிலே கூடியிருக்கிற உங்கள் யாவருக்கும், தொழில்நுட்பத்தின் வாயிலாக கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கின்ற உங்கள் யாவருக்கும் கர்த்தருடைய நாமத்தினாலே அடியேன் வாழ்த்துக்களையும் சோத்திரங்களையும் சொல்லிக் கொள்கிறேன். சற்று முன்பு கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் வசனம் 12 முதல் 20 வரை நாம் வாசிக்க கேட்டிருக்கின்றோம். சரி, இந்த காலையிலே நம்முடைய பாடத்தின் தலைப்பானது வசனம் 18 மையமாக கொண்டுள்ளது. அந்த வேத வாக்கியத்தை மீண்டுமாக நான் வாசிக்கின்றேன். நல் விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லதுதான். அதை நான் உங்களிடத்தில் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, எப்பொழுதும் பாராட்ட வேண்டும். கவனிங்க, கலாத்திய சகோதரர்களிடத்தில் நல் விஷயங்களுக்காக வைராக்கியம் பாராட்டுவதை குறித்து பவுல் இங்கே பேசிக் கொண்டிருக்கின்றார். நிறைய காரியங்களுக்காக வைராக்கியம் பாராட்டுகின்றார்கள். ஆனால் வசனம் 18 எது முக்கியத்துவம் உள்ளதுன்றதை பவுல் வலியுறுத்தி பேசுகின்றார். கவனிங்க, நல் விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லது. நாமும் கூட வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எதற்காக வைராக்கியம் பாராட்ட வேண்டும் என்பதை குறித்து தான் படிக்கவிருக்கின்றோம். பாருங்க, இன்றைக்கு நாம் பெரும்பாலான கிறிஸ்தவர்களை கவனிக்கின்றோம். அவர்கள் சபையில் ஒரு பாகமாக இருந்தால் போதும், நான் சபையில் அங்கத்தினராக இருந்தால் போதும் என்ற யோசனையோடு கூட அப்படியே அவர்களுடைய ஜீவியத்தை கழித்து கொண்டிருப்பார்கள். பாருங்க, அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய பிள்ளைகளிடத்தில் கர்த்தர் அதை பார்க்கலும் அதிகமான காரியங்களை எதிர்பார்க்கின்றனர். அப்போ தேவன் விரும்புகிற காரியங்களை அவரால் எவ்விதமாக வேண்டுமானாலும் செய்து முடிக்கூடும் தான். இருப்பினும் நாம் தேவன் விரும்புகிற காரியங்களில் அவரால் பயன்படுத்தப்படும்படிக்கு நாம் வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் படிக்க வேண்டும். இன்றைக்கு அநேகர் கிறிஸ்தவர்களாக, அநேகர் கிறிஸ்துவின் சபையில் உள்ளவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் எல்லோரும் வைராக்கியம் உள்ள கிறிஸ்தவங்களா இருக்கிறாங்களா? பாருங்க, நாம் தேவனுக்காக வைராக்கியம் காட்ட வேண்டும். விசேஷமாக தேவனுடைய வேலைகளில் நாம் பயன்படுத்தப்படும்படிக்கு, தேவனுடைய வேலைகளை செய்யும்படியான வைராக்கியம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டியது இருக்கிறது. ரோமர் 12ஆம் அதிகாரம் வசனம் 11 இந்த பாடத்தை நாம் துவங்குகின்றோம். பாருங்க, நாம் ஏதோ கிறிஸ்தவர்களாக இருந்தால் போதும் அப்படின்னு தேவன் விரும்பல. ரோமர் 12ஆம் அதிகாரம் வசனம் 11 நம்ம வாசிக்கும் போது, நீங்க அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். அப்ப கிறிஸ்தவர்கள் ஏதோ கிறிஸ்தவர்களாக இருந்தால் போதும் அப்படின்னு தேவன் எதிர்பார்க்கல. நீங்க அசதியா இருக்க வேணான்றார். நம்ம சோர்வு உள்ளவர்களாகவோ முன்னோக்கி நகராதவர்களாகவோ அப்படி இருக்கக்கூடாது. வேற எப்படி இருக்கிறது? 11 ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள்ன்றார். கவனிங்க, அந்த அனலாயிருங்கள் என்கிற இந்த வார்த்தை குறித்து தான் இந்த நாளில் நம் அந்த பாடம் முழுவதையும் படிக்க போகின்றோம். பாருங்க, இந்த வார்த்தையிலிருந்து தான் வைராக்கியம்ன்ற வார்த்தையானது வருகிறது. அப்போ இந்த அனலாயிருங்கள்ன்ற வார்த்தை இருக்குது இல்லையா, 22:04 அதற்கான கிரேக்க எண். அந்த வார்த்தையானது, கிரேக்க வார்த்தையானது ஜியோ. அந்த வார்த்தைக்கான மெய்பொருள் அர்த்தம் டு பி ஹாட், அனலாக இருப்பது. பாருங்க, இந்த 22:04 ஜியோ என்கிற இந்த வார்த்தையிலிருந்து தான் 22:05 ஜீல் என்கிற வார்த்தையானது வருகிறது. அப்போ ஜீல் அப்படின்னா வார்த்தை, அந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்ன? அதுதான் வைராக்கியம் அப்படின்ற அர்த்தம். பாருங்க, ஆங்கிலத்தில் நமக்கு இங்க ஃபெர்வென்ட் அப்படின்னு இருக்குது, அதாவது ஆர்வம் உள்ளவர்களாக, சுறுசுறுப்புள்ளவர்களாக இருப்பதுன்ற வார்த்தை. ஆனா மூல பாஷையில் இந்த வார்த்தைக்கான மெய்பொருள் அர்த்தம் வைராக்கியம், அனல் அப்படி இருக்கிறதுன்ற வார்த்தை. வசனம் 11 தொடர்ச்சியிலேயே சொல்றாரு, நீங்கள் வைராக்கியம் உள்ளவர்களாக இருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். அப்ப இது பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களை போல இருக்கும்படியாக உற்சாகப்படுத்தப்படுகிற ஒரு வேத வாக்கியமா? இது கட்டளை. பாருங்க, பள்ளிகளில் படிக்கின்ற மாணவர்கள் அவர்கள் பாடம் கற்றுக் கொடுக்கப்படும் போது படிப்பாங்க. அவங்களுடைய பரீட்சைக்கு முன்பதாக என்னெல்லாம் அவங்க படிச்சிருக்கிறாங்களோ அதெல்லாம் மனப்பாடம் செய்து கொள்வார்கள். அவங்களுடைய பரீட்சை வந்தபோது அவங்க மனப்பாடம் செய்ததெல்லாம் எழுதுவாங்க. அந்த பரீட்சை எப்போ முடியுதோ அதோட கூட அவங்க படித்தது எல்லாத்தையும் முடிச்சுக்குவாங்க. வெளியே எல்லாத்தையுமே விட்டுட்டு எங்களுடைய கடமை முடிந்ததுன்னு போயிடுவாங்க. நம் சபைகளில் அவிதமான விதிமுறை நமக்கு இல்லைங்க, இது கட்டளை. 11ஆம் வசனத்தில் நாம் என்னவெல்லாம் கற்றுக்கொள்கின்றோமோ, என்னவெல்லாம் நாம் வேத வாக்கியங்களை படிக்கின்றோமோ அவைகள் எல்லாம் நடைமுறைப்படுத்தும்படியான கட்டளையில் நாம் பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். வசனம் 11 எப்படிப்பட்டவர்களாக இருங்க என்றார். வைராக்கியம் உள்ளவர்களாக இருங்கன்னு நம்ம கற்றுக் கொடுக்கப்படுகின்றோம். பாருங்க, அதை கற்றுக் கொடுக்கப்பட்ட பிற்பாடு அதை நாம் விட்டு விடுகிற ஒரு காரியம் இல்லது. 11ஆம் வசனத்தில் சொல்றாரு, அதை நாம் நடைமுறைப்படுத்த வேண்டியது இருக்குது, அது கட்டளை. பாருங்க, அப்போ ஏதோ கிறிஸ்தவர்களாக அல்லது ஏதோ சபையில் நான் ஒரு பாகமாக சுவிசேஷ கூட்டங்களில் கலந்து கொள்ளுகிறவனாக மாத்திரம் இருக்கக்கூடாது. வைராக்கியம் உள்ளவனாக நாம் இருக்க வேண்டியது இருக்கிறது. 2வது, கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள்.
பாருங்க, நம்ம நிறைய வேத வாக்கியங்களை அறிந்திருக்கின்றோம், நிறைய வேத வாக்கியங்களை கற்றுக்கொள்கின்றோம். வாரத்தின் முதல் நாள் தோறும் நாம் வேத வாக்கியங்களை கற்றுக்கொள்கின்றோம். பைபிள் ஸ்டடியில் நம்ம நிறைய வேத வாக்கியங்களை கற்றுக்கொள்கின்றோம். ஆனால் அவைகளை நாம் நம்முடைய ஜீவியத்தில் நடைமுறைப்படுத்தாமலேயே இருப்போமானால் 11 நாம் அசதியாக தான் இருக்கின்றோம். பாருங்க, அப்படி நாம் இருக்க வேண்டான்னு கர்த்தர் சொல்றார். நம்ம வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்கணும்னு சொல்றார். நம்ம என்னவெல்லாம் கற்றுக்கொண்டோமோ அவை எல்லாவற்றையும் நம்முடைய ஜீவியத்தில் நடைமுறைப்படுத்தணும். மத்த 22 அதிகாரம் வசனம் 39 பாருங்க, நம்முடைய பிரதான கட்டளை கூட நம்முடைய ஜீவியத்தில் தொடர்ந்து நடைமுறைப்படுத்தாமல் தான் இருக்கின்றோம். மத்த 22 அதிகாரம் 39 இந்த கட்டளையை எல்லாருமே அறிந்திருக்கின்றார்கள். ஆனால் எவ்வளவு பேர் இதை நடைமுறைப்படுத்துகிறார்கள்? 39 இருக்கு. ஒப்பாய் இருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பது. உனக்கு எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் இந்த வேத வாக்கியம் தெரியும் இல்லையா? கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரமல்ல, பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த யூதர்களுக்கும் இந்த வேத வாக்கியம் தெரியும். இதே கட்டளை அவர்களுக்கும் இருந்தது. உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. பாருங்க, எல்லா கிறிஸ்தவர்களும் இந்த வேத வாக்கியத்தை அறிந்திருக்கின்றார்கள். ஆனால் இந்த வேத வாக்கியத்தை எவ்வளவு பேர் தங்களுடைய ஜீவியத்தில் நடைமுறைப்படுத்துவர்களாக இருக்கிறார்கள்? நான் தேவனிடம் திரும்பி ரட்சிக்கப்பட்டுள்ளேன், என்னை போலவே என்னுடைய பிறன் தேவனிடம் திரும்பி ரட்சிக்கப்படணும்னு சொல்லிட்டு எத்தனை பேர் மற்ற ஆத்துமாக்களை அன்பு கூறுகிறார்கள்? பாருங்க, மற்றவர்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு பிரசங்கியார்கள் ஒரு சுவிசேஷத்தை சொல்லுகிறார்கள். எல்லா ஆத்துமாக்களையும் தேவனிடம் திருப்பணுன்ற வைராக்கியம் பிரசங்கியாருக்கு இருக்கிறது. அவர்கள் தேவனை சேவிக்கிறார்கள். தேவனுடைய வேலையை செய்யணுன்ற அந்த அனல் வைராக்கியம் பிரசங்கியாருக்கு இருக்கிறது. இது எல்லாம் பிரசங்கியாருடைய வேலை. எனக்கும் இந்த வேலைக்கும் எந்த ஒரு சம்பந்தமே இல்லை என்று ஒரு கிறிஸ்தவர் போய் கொண்டிருப்பார். ஆனால் ரோமர் 12 அதிகாரம் வசனம் 11 அவர் ஒரு வைராக்கியம் உள்ள கிறிஸ்தவனா இருக்கிறாரா? இல்லைங்க, அவர் தொடர்ந்து சோர்வா இருக்கிறார். அவர் அசதியாக தான் இருக்கிறார். கர்த்தர் சொல்றாரு, அப்படி நீ அசதியா இருக்க வேண்டாம், வைராக்கியம் உள்ளவர்களாக இருங்க. பாருங்க, நான் ரட்சிக்கப்பட்டுள்ளேன், என்னை போல என்னுடைய பிறன் ரட்சிக்கப்படணுன்ற வைராக்கியம் நமக்கு வேணும். அந்த என்னுடைய பிறனை நான் அன்பு கூறணும். பாருங்க, அந்த வைராக்கியத்தோடு என்னுடைய பிறனுக்கு நான் சுவிசேஷத்தை சொல்லும்படியான பொறுப்பு எனக்கு இருக்குதா? 1 கொரிந்தியரில் நம்ம படிப்போம், யாவருமே கர்த்தருடைய வார்த்தையிலும் மற்றவங்களுக்கு சொல்லும்படியான பொறுப்புள்ளவர்களாக இருக்கு. என்னை போலவே மற்றவனும் ரட்சிக்கப்படணுன்ற வைராக்கியம் எனக்கு இருக்கிறது. ஆனால் அவன் ரட்சிக்கப்படும்படிக்கு அவனுக்கு சுவிசேஷத்தை நான் எப்படி போதிக்கிறது? எனக்கு போதிப்பதில் பழக்கம் இல்லையேன்னு யோசிக்கணுமா? பாருங்க, தேவன் சிருஷ்டியர்ன்றது எத்தனை கிறிஸ்தவங்களுக்கு தெரியாது. நம்மை பாவத்திலிருந்து ரட்சிக்கப்படும்படிக்கு இயேசு எல்லாருக்காகவும் மரித்தார்ன்றது எல்லா கிறிஸ்தவங்களுக்கு தெரியும் இல்லையா? பாருங்க, நம்ம மனம் திரும்பி பாவம் மன்னிப்புக்கென்று ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்வோமானால் பாவத்திலிருந்து ரட்சிக்கப்படுவோம்ன்ற விஷயம் எல்லா கிறிஸ்தவங்களுக்கு தெரியும் இல்லையா? பாருங்க, நாம் அறிந்திருக்கிற இந்த காரியங்களை தான் நம்முடைய பிறனுக்கு நம்ம சொல்லணும். நம்ம கவனிப்போமானால் நிறைய கிறிஸ்தவர்கள் வேத வாக்கியங்கள் போதிக்கப்படும் போது ரொம்ப உற்சாகமாக செவி கொடுப்பார்கள். ஆனால் வெளியே போயிட்டு அது யாருக்குமே அவங்க சொல்ல மாட்டாங்க. இன்றைக்கு பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் மற்றவர்கள் வேத வாக்கியங்களை சொல்றதில்லை. தாங்கள் வேத வாக்கியங்களை அறிந்து கொள்கிறார்கள். தாங்கள் வேத வாக்கியங்கள் போதிக்கப்படும் போது அவைகளை கற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் அதை மற்றவர்களுக்கு சொல்லாமல் ஏன் அப்படி அவங்களே வச்சுக்கிறாங்க? அதை ஏனென்றால் வேத வாக்கியங்களை மற்றவங்களுக்கு சொல்றது பிரசங்கியாருடைய வேலைன்னு அவங்க யோசிக்கிறாங்க. பாருங்க, அவங்க இப்படி யோசிக்கிறதால தாங்கள் மற்றவங்களுக்கு வேத வாக்கியங்களை சொல்லுவதில் பழக்கம் இல்லாமையே அப்படி போயிடுவாங்க. அவங்க வருவாங்க, கற்றுக்கொள்வார்கள், அவங்க அப்படி போயிடுவாங்க. மீண்டுமாக வருவாங்க, கற்றுக்கொள்வாங்க, அப்படி போயிடுவாங்க. பாருங்க, நாம் என்ன அறிந்திருக்கின்றோமோ அதை மற்றவர்களுக்கு சொல்லும்படியான பொறுப்பு நமக்கு இருக்குதா? 1 கொரிந்தியர் 14 அதிகாரம் 39 பாருங்க, ஒவ்வொரு கிறிஸ்தவர்களிடத்திலும் தேவன் என்ன எதிர்பார்க்கின்றார்? 1 கொரிந்தியர் 14 அதிகாரம் வசனம் 39 நாம் வாசிப்போம். கவனிங்க, இப்படி இருக்கு சகோதரே, தீர்க்க தரிசனம் சொல்ல நாடுங்கள், அந்நி பாஷையில் பேசுறது தடை பண்ணாதிருங்கள். கவனிங்க, இங்க பொதுவாக பவுல் எல்லா மக்களிடத்திலும் பேசிட்டு இல்லை, அவர் கிறிஸ்தவர்களிடத்துல பேசுறாரு. வசனம் 39 கவனிங்க, சகோதரேன்னு தூங்குறார். கொரிந்துவில் கர்த்தருடைய சபை இருந்தது. அந்த கொரிந்துவில் இருந்த கர்த்தருடைய சபையில் அங்கத்தினராக பாகமாக இருந்த சகோதரிடத்தில் பவுல் பேசுறார். வசனம் 31 கிறிஸ்தவர்களாக சபையில் சகோதரர்களாக உள்ளவர்களிடத்தில் தேவன் என்ன எதிர்பார்க்கின்றார்? வசனம் 31 தீர்க்க தரிசனம் சொல்ல நாடுங்கள். நீங்க அந்த நாடுங்கள்ன்ற வார்த்தையை நம்ம கவனிக்குவோம். 22:0 அதே வார்த்தை தான், ஜீலோ. பாருங்க, இந்த வார்த்தைக்கு முன்பதாக இருக்கிற அந்த வார்த்தை தான் ஜீல், வைராக்கியம். வைராக்கியம்ன்ற வார்த்தையிலிருந்து இந்த வார்த்தை எனக்கு வருகிறது. அப்ப ஏதோ ஒரு கிறிஸ்தவர்களாக நம்ம வேத வாக்கியங்களை கற்றுக்கொண்டு அப்படி வெளியே போனோன்னு
அவைகளை விட்டு விட்டு போகிற பள்ளி மாணவர்களை போல இருக்கக்கூடாது. பாருங்க, மேலேயே நம்ம போட்டு ரோமர் 12:11 நாம் வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்கணும், கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும். நம்ம எப்படி வைராக்கியத்தை காட்டுவது? 39ஆம் வசனத்துல நாம் வேத வாக்கியங்களை கற்றுக்கொள்கின்றோம், அவைகளை மற்றவர்களுக்கு சொல்லும்படியான வைராக்கியம் நமக்கு தேவை. தீர்க்க தரிசனம் சொல்ல நாடுங்கள்ன்றது இருக்குது இல்லையா, அந்த நாடுங்கள்ன்ற வார்த்தை, அந்த வார்த்தையானது ஜீல்ன்ற வார்த்தையிலிருந்து வருது. வைராக்கியம் உள்ளவர்களாக இருங்கள்ன்ற வார்த்தையிலிருந்து தான் வருது. அப்ப தீர்க்க தரிசனங்களை சொல்லுவதற்கு நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? சகல தீர்க்க தரிசனங்களையும் சொல்ல நீங்க வைராக்கியமா இருங்கன்னு சொல்றாரா? நாம் என்ன அறிந்திருக்கின்றோமோ அதை. தீர்க்க தரிசனங்கள்னா என்ன? அவைகள் தேவனுடைய வார்த்தைகள். அப்போ இன்றைக்கு நமக்கு வாரத்தின் முதல் நாள் தோறும் வேத வாக்கியங்கள் போதிக்கப்படுகிறது. அப்போ நம்ம கூடுகைகளில் அல்லது சுவிசேஷ கூட்டங்களில் பைபிள் ஸ்டடியில் நம்ம வேத வாக்கியங்களை கற்றுக்கொள்கின்றோம். அவைகள் எல்லாம் நமக்கு ஏன் கற்றுக்கொடுக்கப்படுகிறது? முதலாவது நாம் அவைகளை கற்றுக்கொள்ளும்படிக்கு பாருங்க, நாம் அறிந்திருக்கிறவர்களை மற்றவர்களுக்கு சொல்லும்படியான வைராக்கியம் நமக்கு தேவை. யோசுவா 24ஆம் அதிகாரம் வசனம் 14-16 நாம் கவனிப்போம். யோசுவா 24ஆம் அதிகாரம் வசனம் 14 நாம் கவனிப்போம். ஆனால் கவனிங்க, கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு போதிக்கும்படி நம் வைராக்கியமாக இருக்கணும். நம்முடைய குடும்பத்தாருக்கு போதிக்கும்படிக்கு நம்ம வைராக்கியம் காட்டணும் தான். அதன் பிற்பாடு மத்தேயு 22 நம்ம படிச்சிருக்கிறோம். பாருங்க, நான் ரட்சிக்கப்பட்டுள்ளேன், என்னுடைய பிறன் ரட்சிக்கப்படணும்னு அவனுடைய ஆத்மாவை குறித்து வைராக்கியமா இருக்கணும். அந்த ஆத்மா எப்படி ரட்சிக்கப்படும்? பாருங்க, நான் ரட்சிக்கப்படணும்னு நான் விரும்புகிறேன், அவன் ஆட்டோமேட்டிக்காக ரட்சிக்கப்பட மாட்டான். அவனுக்கு ரட்சிக்கப்படும்படியான வழியை யாராவது ஒருத்தர் போதிக்கணும். பாருங்க, அதை போதிக்கும்படிக்கு நான் வைராக்கியமாக இருக்கணுமா? 1 Corinthians 14:39 நாம் அறிந்திருக்கிற வேத வாக்கியங்களை மற்றவர்களுக்கு போதிக்கும்படி வைராக்கியம் வேணும். யோசுவா 24ஆம் அதிகாரம் வசனம் 14-16 கவனிங்க, ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமம் உண்மையுமாய் சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள். கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததை கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ, நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியன் தேவர்களை சேவிப்பீர்களோ, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றான். அப்பொழுது ஜனங்கள் பிரதியுத்தரமாக, வேறே தேவர்களை சேவிக்கும்படி கர்த்தரை விட்டு விலகுகிற காரியம் எங்களுக்கு தூரமாக இருப்பதாக. கவனிங்க, யோசுவா தன்னோடு கூட இருக்கிற இஸ்ரவேலர் இடத்துல தேவனை சேவிப்பதில் தனக்கு இருக்கிறதான வைராக்கியத்தை குறித்து பேசுகின்றார். 11-15 சொல்றாரு, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். கவனிங்க, தேவனை சேவிப்பதில் யோசுவா அனல் உள்ளவர்களாக இருந்தாரா? வைராக்கியம் உள்ளவராக இருந்தாரா? நான் கர்த்தரை விட்டு திரும்புவதில்லை, என்னுடைய வீட்டார் கர்த்தரை விட்டு திரும்புவதில்லை, மற்ற ஜனங்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போயிட்டாங்க, நாங்கள் பின்வாங்குவதில்லை, நாங்கள் கர்த்தரையே சேவிப்போம்னு அவருக்கு ஒரு வைராக்கியம் இருக்குது. அப்ப தேவனை சேவிப்பதில் தன்னை குறித்து தன்னுடைய வீட்டாரை குறித்து யோசுவாவுக்கு இருந்த அதே வைராக்கியம் நமக்கு இருக்கணுமா? பாருங்க, முதலாவது நானும் என்னுடைய வீட்டாரும் கர்த்தரையே சேவிக்கணும், அந்த வைராக்கியம் நமக்கு இருக்கணும். ரெண்டாவது மத்தேயு 22ஆம் அதிகாரத்துல என்னுடைய பிறனும் ரட்சிக்கப்பட்டு கர்த்தரை சேவிக்கணும்னு அவனுடைய ஆத்மாவை குறித்த வைராக்கியம் எனக்கு இருக்கணும். மூணாவது 1 Corinthians பாருங்க, அவன் ரட்சிக்கப்படணுன்ற வைராக்கியம் எனக்கு இருக்குது, ஆனால் அந்த ரட்சிக்கப்படுவதற்கான வழியை அவனுக்கு நான் சொல்லவே இல்லைன்னா ரட்சிக்கப்பட மாட்டான். அவனுக்கு அவன் ரட்சிக்கப்படுவதற்கான வழியை சொல்லும்படியான வைராக்கியம் எனக்கு இருக்கு. அப்போ அது எப்படி பிரதர் நான் சொல்றது? தேவன் சிருஷ்டிகர்னு அவனுக்கு சொல்லணும். பாருங்க, கிறிஸ்து நமக்காக மரித்திருக்கின்றார். பாருங்க, நீங்கள் மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டீங்கன்னா ரட்சிக்கப்படுவீங்கன்னு அவனுக்கு சொல்லணும். நம்ம என்ன அறிந்திருக்கின்றோமோ இவைகளை தான் நம்ம மற்றவர்களுக்கு சொல்லணும். தீர்க்க தரிசனம் சொல்ல வைராக்கியமாக இருங்கள்ன்றார் இல்லையா? எல்லா தீர்க்க தரிசனத்தையும் இல்லை. தீர்க்க தரிசனங்கள்னா தேவனுடைய வார்த்தைகள். தேவனுடைய வார்த்தைகளில் நம்ம என்ன அறிந்திருக்கின்றோமோ அதை நாம் நம்முடைய பிறனுக்கு சொல்லணும். அப்போ வசனம் 14 யோசுவாவுக்கு இருக்கிறதான அந்த வைராக்கியத்தை நாம் கவனிக்கின்றோம். கவனிங்க, யோசுவா இங்கே சொல்றாரு, நான் தேவனை சேவிப்பேன், என் வீட்டாரோடு கூட நான் தேவனை சேவிப்பேன். நீங்க எல்லாம் இப்போ போயிட்டு இருக்கிறீங்களோ அப்படியே போயிருங்கன்னு சொல்ல. அவர் 4ஆம் வசனத்துல சொல்றாரு, உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள். பாருங்க, தேவனை சேவிப்பதில் யோசுவா தன்னை குறித்து தன்னுடைய வீட்டாரை குறித்து வைராக்கியமாக இருந்தார். அதே போல 14ஆம் வசனத்தில் தன்னோடு இருப்பவர்களும் தேவனையே சேவிக்கணும்னு வைராக்கியம் காட்டுறார். அதனால தன்னோடு இருப்பவங்கள்ட்ட சொல்றாரு, நீங்க இது வரைக்கும் வேற தேவர்களை சேவித்தீர்கள், நீங்க இப்பொழுது தேவனிடத்தில் திரும்புங்கள்.
16ஆம் வசனத்துல ஜனங்களுக்கு கர்த்தர் மனம் திரும்புதலை தந்தாரா? 16ல ஜனங்க சொல்றாங்க, வேறே தேவர்களை சேவிக்கும்படி கர்த்தரை விட்டு விலகுகிற காரியம் எங்களுக்கு தூரமா இருப்பதாக. கவனிங்க, யோசுவா தன்னோடு கூட இருந்தவர்கள் தேவனை சேவிக்காமல் அப்படி போயிட்டு இருந்ததை பார்த்தபோது பாருங்க, எப்படியோ போயிட்டு விட்டுல. 15ல சொல்றாரு, நானும் என் வீட்டாரும் கர்த்தரை சேவிப்போம், நீங்களும் சேவிங்கன்னு போதிக்கிறாரு அவங்களுக்கு. நாம் கூட கர்த்தரை சேவிக்காத மக்களை பார்க்கும்போது, ரட்சிக்கப்படாத மக்களை பார்க்கும்போது, நாம் அவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லாம நம்ம அப்படியே போயிட்டு இருக்க கூடாது. நம்ம என்ன அறிந்திருக்கின்றோமோ அதை அவர்களுக்கு நம்ம போதிக்கணும். ரட்சிக்கப்படுவதற்கான வழி என்னன்றது நமக்கு தெரியும். அந்த அந்த போதகங்களை எல்லாம் நமக்கு போதித்திருக்கிறார்கள். அவையெல்லாம் நாம் நம்முடைய பிறனுக்கு சொல்லும்போது பாருங்க, நான் சொன்னா ஒருவேளை அவர் கேட்பாரா அப்படி நம்ம யோசிக்க வேண்டியதில்லை. யோசுவா நிறைய மக்கள் அவரோடு கூட இருக்கிறாங்க, எல்லாருக்கும் தான் கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்றாரு. கர்த்தர் அந்த மக்களுக்கு மனம் திரும்புதல் கொடுத்தாரு இல்லையா? நாம் கூட நம்முடைய பிறனுக்கு சுவிசேஷத்தை சொல்லும் போது அவன் ரட்சிக்கப்படணுன்ற வைராக்கியம் எனக்கு இருக்குது பிரதர். தேவன் சிருஷ்டிகர்னு எனக்கு தெரியும், மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்ற ரட்சிக்கப்படணும்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் நான் அவனுக்கு போதிச்சேன்னா அவன் மனம் திரும்புவானா? பாருங்க, இந்த கேள்வியெல்லாம் நமக்கு இருக்க வேண்டியதில்லை. போதிக்கணும்னு கர்த்தர் சொல்றாரு. நம்ம என்ன வேத வாக்கியங்கள் அறிந்திருக்கின்றோம் மற்றவர்களுக்கு அதை சொல்லும்படி வைராக்கியம் நமக்கு வேணும்னு சொல்றாரு. நான் போதிச்சேன்னா கர்த்தர் மனம் திரும்புதல் கொடுப்பார். யோசுவா போதிச்சாரு, கர்த்தர் மனம் திரும்புதல் தந்தாரா? 16ல் அவங்களுக்கு ஜனங்க எல்லாரும் திரும்பிட்டாங்க. இனி நாங்கள் கர்த்தரை தான் சேவிப்போம், வேறே தேவர்களை சேவிக்கும்படி நாங்கள் போக மாட்டோம், வேறே தேவர்களை சேவிக்கும்படி கர்த்தரை விட்டு நாங்கள் இனிமேல் விலக மாட்டோம், நாங்கள் இனிமேல் கர்த்தரையே அந்த ஜனங்கள் மனம் திரும்பி இருக்கிறாங்க. நம்மோடு இருப்பவர்கள் கூட தேவனை சேவிக்காதிருப்பதை நான் பார்க்கும்போது நம்ம யோசுவாவுடைய நிலையில் நின்று வேலை செய்யும்படியாக நாம் வைராக்கியம் காட்டணும். பாருங்க, நான் தேவனை சேவிக்கின்றேன், என்னுடைய வீட்டார் தேவனை சேவிக்கின்றாங்கன்றதை அவங்களுக்கு போதிக்கணும். ரெண்டாவது, நீங்களும் தேவனை சேவிங்கன்னு அவங்களுக்கு போதிக்கணும். நீங்கள் தேவனை சேவித்து நீங்கள் ரட்சிக்கப்படுங்கன்னு அவங்களுக்கு போதிக்கணும். தேவன் தான் சிருஷ்டிகர்னு அவங்களுக்கு சொல்லணும். பாருங்க, இயேசு நமக்காக நம்முடைய பாவங்களை மன்னிக்கும்படிக்கு சிலுவையில் மரிச்சார்னு சொல்லணும். மூணாவது, நீங்கள் மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டீங்கன்னா பாருங்க, உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நீங்கள் ரட்சிக்கப்படுவீங்கன்னு அவங்களுக்கு போதிக்கணும். இவையெல்லாம் நாம் அறிந்திருக்கின்றோம். இந்த காரியங்களை தான் நாம் மற்றவர்களுக்கு சொல்லணும். யோசுவா இந்த காரியங்களை மற்றவங்களுக்கு சொன்னார், நீங்கள் தேவனை சேவிங்க, வேறே தேவர்களை விட்டு விடுங்கன்னார். தேவன் அந்த ஜனங்களுக்கு மனம் திரும்புதல் கொடுத்தார். நாமும் கூட நம்முடைய பிறனுக்கு நாம் அறிந்திருக்கிற அந்த ரட்சிப்புக்கான வழியை போதிக்கும் போது தேவன் நிச்சயமா மனம் திரும்புதல் தருவார். தேவன் மனம் திரும்புதல் உங்களுக்கு கொடுப்பாரா? இல்லை நாம் எப்படி இவங்களுக்கு போதிக்கிறது? இது பிரசங்கியாருடைய வேலையாச்சு, நமக்கு இந்த பொறுப்பு இல்லையே, இப்படியெல்லாம் நம்ம யோசிச்சு போகக்கூடாது. பாருங்க, இவ்விதமாக நாம் போய் கொண்டிருக்கும் போது நம்ம அசதியாக இருக்கிறோம். ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் நீங்கள் அப்படி இருக்க வேண்டான்றார் கர்த்தர். நீங்கள் வைராக்கியம் உள்ள கிறிஸ்தவங்களா இருங்க, கர்த்தர் கூலி செய்யுங்கன்றார். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் வசனம் 2ல் ரட்சிக்கப்படாதவர்களை குறித்து அவர்கள் ரட்சிக்கப்படணும்னு நம்ம வைராக்கியம் காட்டுகின்றோம். ரட்சிக்கப்பட்டிருக்கிற நம்முடைய குடும்பத்தாரை குறித்து, என்னை குறித்து நான் வைராக்கியம் பாராட்டுகின்றேன் யோசுவாவை போல. அப்போ நான் ரட்சிக்கப்பட்டுள்ளேன், என்னுடைய வீட்டார் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, நாங்கள் தேவனை சேவிப்போம், இந்த வைராக்கியம் எனக்கு இருக்குது. ரெண்டாவது, ரட்சிக்கப்படாத என்னுடைய பிறன் ரட்சிக்கப்படணும்னு அவனை குறித்து வைராக்கியம் இருக்குது. அவன் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வந்து தேவனையை சேவிக்கணும்னு அவனுக்கு போதிக்கும்படியான வைராக்கியம் எனக்கு இருக்குது. இது மாத்திரம் போதுமா? 2 கொரிந்தியர் 11:2 நம்மோடு கூட சபையில் உள்ள ஒவ்வொரு ஆத்மாவை குறித்தும் நமக்கு வைராக்கியம் இருக்கும். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். கவனிங்க, நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து எனும் ஒரே புருஷனுக்கு ஒப்புக் கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். கவனிங்க, இதற்கு முன்பு கொரிந்தியர்கள் ரட்சிக்கப்படாமல் இருந்தார்கள், இப்போது அவர் ரட்சிக்கப்பட்டு சபையில் இருக்கிறாங்க. ஆனாலும் பவுல் தொடர்ந்து அவர்களுக்காக வைராக்கியமாகவே இருக்கிறார். ஏன்? நாமும் கூட ரட்சிக்கப்படாத நம்முடைய பிறன் ரட்சிக்கப்படணும், நம்மளுடைய ஆத்மாவுக்காக வைராக்கியம் காட்டி நாம் அறிந்திருக்கிற வேத வாக்கியங்களை அவனுக்கு போதிக்கும்படிக்கு வைராக்கியம் காட்டி அவனுக்கு போதித்து அவன் இப்போ ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வந்துட்டான். இப்போ ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வந்த நம்முடைய பிறனை தொடர்ந்து சபையில் இருக்கும்போதும் நாம் அவனுக்காக வைராக்கியமா இருக்கணுமா? கவனிங்க, இங்கே கொரிந்தியர்கள் சபையில் உள்ள கிறிஸ்தவங்களா இருக்கிறாங்க. நீங்க கிறிஸ்தவங்களாயிட்டீங்க, இனி நீங்க போய்க்கலான்ட்டு பவுல் அவங்கள விட்டுல. 2ஆம் வசனத்துல சொல்றாரு, நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து எனும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன்.
நீங்க கொரிந்தியர்கள் கிறிஸ்துவுக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டுள்ளாங்கன்ற கொரிந்து சபைதான் கிறிஸ்துவுக்கு மணவாட்டி, கிறிஸ்து மணவாளன். வசனம் 2 சொல்றாரு, உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். கொரிந்தியர்கள் தான் சபையில் இருக்கிறாங்களே, அவங்க தான் இப்ப கிறிஸ்தவங்களை ஆகிட்டாங்களே. பவுலியா தொடர்ந்து அவங்களுக்காக வைராக்கியம் காட்டுறாரு. ஒருவேளை கொரிந்தியர்கள் சபையிலிருந்து பின்னிட்டு திரும்புவார்களானால், தேவனை சேவிக்காமல் பின்வாங்கி போய் விடுவார்களானால் என்ன சம்பவிக்கும்? அவங்க சபையில் இல்லைன்னு சொன்னா கிறிஸ்துவுக்கு மனைவியாக ஆக முடியாது. அப்போ கொரிந்தியர்கள் கிறிஸ்துவின் மனைவியாக ஆகணும்னு சொன்னா தொடர்ந்து அவங்க சபையில் நிலைத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. அப்போ கொரிந்தியர்கள் சபைக்குள் இருந்த போதிலும் பவுலியா தொடர்ந்து கொரிந்தியர்களுக்காக வைராக்கியம் காட்டுறாருன்றது புரியுதா? பாருங்க, தேவனை விட்டு அவங்க பின்வாங்காம தொடர்ந்து மரண பரியந்தம் அவங்க சபையில் நிலைத்திருக்கணும்னு வைராக்கியமா இருக்கிறார். அப்ப இந்த சாரம்சம் நமக்கு ஒரு வேளை புரியும்ன்றதான் நம்ம நம்புறோம். நம்முடைய வீட்டாரும் நாமும் தேவனை சேவிக்கின்றோம், ஒன்று, அதற்காக நாம் வைராக்கியம் காட்டுகின்றோம். ரெண்டாவது, நம்முடைய பிறன் தேவனை சேவிக்காதிருக்கிற போது அவனுக்காக நாம் வைராக்கியம் காட்டி யோசுவாவை போல அவனை தேவனிடத்தில் திரும்பும்படி, பாருங்க, அவனுக்கு வேத வாக்கியங்களை போதிக்கும்படிக்கு நாம் வைராக்கியமாக இருக்கின்றோம். ரெண்டாவது, இப்போ அவனுக்கு நாம் வேத வாக்கியங்களை போதிச்சு அவன் சபைக்குள்ள வந்துட்டார். இப்போ சபைக்குள்ள வந்த பிற்பாடும் அவருக்காக தொடர்ந்து நாம் வைராக்கியம் காட்டணுமா? ஆமா, தொடர்ந்து அவர் சபையில் நிலைத்திருக்கும்படிக்கு அவருக்காக நாம் வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்கும். சங்கீதம் 119 அதிகாரம் 139 வேத வாக்கியங்களை அறிந்திருந்து பின்னிட்டு போயிருக்கிற மக்களுக்காக கூட நாம் வைராக்கியம் காட்டணும். சங்கீதம் 119 அதிகாரம் 139 நாம் வாசிப்போம். என் சத்துருக்கள் உம்முடைய வசனங்களை மறந்தபடியால் என் பக்தி வைராக்கியம் என்னை பட்சிக்கிறது. கவனிங்க, இங்கே உள்ள இந்த சங்கீதக்காரன் ஒருவேளை தாவீதாக இருக்கலாம். அப்ப இங்கே உள்ள இந்த சங்கீதக்காரனுக்கு தன்னுடைய சத்துருக்களை குறித்து ஆச்சரியமான ஒரு வைராக்கியம் இருந்தது. கவனிங்க, இங்கே சில மக்கள் இருக்கிறாங்க, அவங்க தேவனுடைய வார்த்தைகளை ஏற்கனவே அறிந்திருக்கின்றார்கள், ஆனால் அவர்கள் அவைகளை நினைவில் கொள்ளாம மறந்து போயிட்டாங்கன்னு சொல்றார். 139 இந்த வேத வாக்கியங்களை அறிந்திருந்து மறந்து போனவங்க எப்படிப்பட்ட மக்கள்? கவனிங்க, இந்த வேத வாக்கியங்களை அறிந்து மறந்து போன மக்கள் தாவீதுடைய சத்துருக்களாக இருந்திருக்கிறாங்க. அவங்க இந்த சங்கீதக்காரனுடைய குடும்பத்தார் இல்லை, பிள்ளைகள் இல்லை, உறவினர்கள் இல்லை. இந்த மக்கள் இந்த சங்கீதக்காரனுடைய சத்துருக்கள். கவனிங்க, வேத வாக்கியங்களை அறிந்திருந்து மறந்து போயிருப்பவர்கள் தன்னுடைய சத்துருக்களாகவே இருந்தாலும் இந்த சங்கீதக்காரனுக்கு அவர்களை குறித்து எப்படிப்பட்ட வைராக்கியம் இருக்குது பாருங்க. அவங்க வேத வாக்கியங்களை அறிஞ்சிட்டாங்க, அவங்க மறந்து போயிட்டாங்க, எனக்கு என்ன பொறுப்பு இருக்குதுன்னு இல்லை ஒரு பாருங்க. என் பக்தி வைராக்கியம் இவங்களுடைய மறந்து போனதால் என்னை பட்சிக்குது அப்படின்ற பாருங்க. அந்த பட்சிப்பதுன்ற வார்த்தைக்கான எபிரேய வார்த்தையின் அர்த்தம் துண்டிப்பது, இல்லைன்னா காயப்படுத்துவது, வேதனைப்படுத்துவது. வேத வாக்கியங்களை மறந்து போனவர்கள் தன்னுடைய சத்துருக்களாகவே இருந்தாலும் அவர்களுக்காக ஒரு வேதனைப்படுறார். இவ்வளவு நாளா போதிச்சு அறிந்து கொண்டாங்க தேவனுடைய வார்த்தை, அந்த வார்த்தையின்படி நடக்கும்போது நீதியா இருப்பாங்க, இப்ப அந்த மறந்து இப்படி வழி போயிட்டாங்க, வேதனைப்படுறாரு இந்த சங்கீதக்காரன். அப்ப நாமும் கூட நம்முடைய வீட்டார் வேத வாக்கியங்களை அறிந்து பின்னிடும் போது வருத்தப்படுறோம், நம்முடைய பிள்ளைகள் ஒருவேளை வேத வாக்கியங்களை அறிந்து பின்னிடும் போது நாம் வருத்தப்படுகிறோம். ஒருவேளை நம்மோடு கூட சபையில் உள்ள சகோதரர்கள் வேத வாக்கியங்களை அறிந்து அவர்கள் பின்வாங்கி போகும்போது வருத்தப்படுறோம். ஆனால் நம்முடைய சத்துருவாக ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் வேத வாக்கியங்களை அறிந்து மறந்து போயிட்டார், இப்ப அவர் பின்வாங்கி போயிட்டாரு. அவன் என்னுடைய சத்துரு அவ எப்படியோ போயிட்டுன்னு விட்டுருமா? அவருடைய நிலையை குறித்து நம்ம வைராக்கியமா இருக்கணும். இப்படி போயிட்டாரு, இந்த மனுஷன் எப்படியா தேவனிடத்தில் திருப்பணும்னு நம்ம வேதனை பண்ணணும். சங்கீதக்காரனுக்கு இருந்த அந்த வைராக்கியம் நமக்கு இருக்குதா? இதற்காக நாம் ஆவிக்குரிய வகையில் கொஞ்சம் வளரணும். ஆவிக்குரிய வகையில் நாம் வளரும் போது இந்த வைராக்கியம் நமக்கு வரும் தான். எப்படி இருந்தாலும் நாம் படித்திருக்கிற இந்த காரியங்களை நாம் நடைமுறைப்படுத்துவர்களாக இருக்க வேண்டியது இருக்கு. நானும் என்னுடைய வீட்டாரும் ஃபர்ஸ்ட் தேவனை விட்டு பின்வாங்கிடக்கூடாது, தேவனை தான் சேவிக்கணும். அந்த வைராக்கி எனக்கு வேணும் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, என்னுடைய பிறன் அவன் விக்கிரகத்தை சேவிக்கக்கூடாது, தேவனை சேவிக்கணும்னு அவனை குறித்த வைராக்கி இருக்கணும். அவனுக்கு ரட்சிப்பின் வழி போதிக்கும்படியான அந்த வைராக்கியம் எனக்கு வேணும். நாலாவது, அவன் சபைக்குள்ள வந்துட்டான், இப்போ அவனை அப்படியே விட்டுறக்கூடாது. சபைக்குள்ள வந்த பிற்பாடும் அவனும் என்னோடு கூட இருக்கிற சபையில் உள்ள யாவரும், நானும் என்னுடைய வீட்டாரும் எல்லாருமே சபையிலேயே மரணபரியந்த நிலைத்திருக்கும்படிக்கு நம்ம ஒவ்வொருவரை குறித்து நமக்கு வைராக்கி வேணும்.
இப்போ அப்படி சபையில் இருந்து ஒரு வேத வாக்கியங்களை மறந்து பின்னிட்டு போயிட்டாரு. அந்த நபர் நம்முடைய சத்துருவாகவே இருந்தாலும் அந்த நபரை கர்த்தருடைய சபைக்குள் திரும்ப கொண்டு வரும்படியாக வைராக்கியம் நமக்கு வேணும். என்னுடைய சத்துரு எப்படியோ போயிட்டு போறான்னு விட்டுறக்கூடாது. இந்த சங்கீதக்காரனை போல நம்ம துக்கப்படணும். துக்கப்பட்டு அந்த ஆத்மாவை அங்கிருந்து திருப்பி மீண்டுமாக சபைக்குள்ள கொண்டு வரும். அந்த ஆத்மாவும் கூட நம்மோடு கூட தொடர்ந்து சபையில் நிலைத்திருக்கணும். பாருங்க, இதுதான் கர்த்தருடைய வேலை செய்கிறது. அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் வசனம் 24 28 நாம் கவனிக்கும் போது, மற்ற ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணுன்ற விருப்பம் வைராக்கியம் எனக்கு இருக்குது. யோசுவாவை போல மற்றவர்களும் தேவனையே சேவிக்கணும்னு மற்ற ஆத்துமாக்களை குறித்து அந்த வைராக்கியம் எனக்கு இருக்குது. ஆனா எனக்கு போதிக்க தெரியாதே, நான் எப்படி போதிக்கிறதுன்னு யோசிக்கணுமா? அப்போஸ்தலர் 18 24 கவனிங்க. இங்க ஒரு ஆச்சரியமான உதாரணத்தை கற்றுக் கொடுக்கிறார். அப்பொழுது அலெக்சாந்திரியா பட்டணத்தில் பிறந்தவனும் சாதுரியவானும் வேதாகமங்களில் வல்லவுமான அப்பல்லோ என்னும் பெயர் கொண்ட ஒரு யூதன் எபேசு பட்டணத்துக்கு வந்தான். அவன் கர்த்தருடைய மார்க்கத்தில் உபதேசிக்கப்பட்டு யோவான் கொடுத்த ஸ்தானத்தை மாத்திரம் அறிந்தவனாய் இருந்து ஆவியிலே அனல் உள்ளவனாய் கர்த்தருக்கு அடுத்தவரை திட்டமாய் போதகம் பண்ணி கொண்டு வந்தான். 26ஆம் வசனத்தில், அவன் ஜெப ஆலயத்தில் தைரியமாய் பேச தொடங்கின போது ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாலும் அவன் பேசுகிறதை கேட்டு அவனை சேர்த்து கொண்டு தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாய் அவனுக்கு விவரித்து காண்பித்தார்கள். பின்பு அவன் அகாய நாட்டுக்கு போக வேண்டும் என்று கீழ் சீஷர்கள் அவனை ஏற்றுக்கொள்ளும்படி சகோதரர் அவருக்கு இருக்கிறார்கள். கவனிங்க, அப்பல்லோவை குறித்து நாம் வாசிக்கின்றோம். அப்போ ஒரு யூதனா இருக்கிறாரு. வசனம் 24 24ஆம் வசனத்தில் அப்பல்லோ எப்படிப்பட்டவராக இருந்தார்ன்றாரு. கவனிங்க, அவன் சாதுரியவானும் வேதாகமங்களில் வல்லவனுமாய் இருந்தான். ஏதோ ஒரு சாதாரணமான ஒரு மனுஷன் இல்லை. அவன் சாதுரியவான்றார், வேதாகமங்களில் வல்லவன்றார். அந்த சாதுரியவான் அப்படின்னு அர்த்தம் என்ன? அதற்கான அர்த்தம் பாருங்க. அந்த சாதுரியவான்ற வார்த்தைக்கான அர்த்தம் கிரேக்க வார்த்தையானது லாகியாஸ். அந்த லாகியாஸ் என்ற வார்த்தைக்கான முன்பு வார்த்தை லாகாஸ். லாகாஸ்னா வார்த்தை. இந்த லாகியாஸ்னா ஃப்ளூயன்ட், அதாவது சரளமாக பேசுபவர். அப்போ அப்பல்லோ தயங்கி ஒரு வேளை திக்கி பேசுற ஒரு மனுஷன் இல்லை. அவர் வார்த்தைகளை சரளமாக பேசுறவராக இருந்திருக்கிறார். 24 அவர் வேதாகமங்களில் வல்லவனாக இருந்தான் இருக்குது இல்லையா. அந்த வேதாகமங்கள்ன்ற வார்த்தை பரிசுத்த எழுத்துக்கள்னு இருக்குது கிரேக்க மொழியில. அப்ப இங்க அப்பல்லோ இருக்கின்றார், ஒரு யூதனாக இருக்கின்றார். அவர் பரிசுத்த எழுத்துக்களை ரொம்ப நல்லா அறிந்திருக்கின்றார். அவைகளை அறிந்து அப்படி தனக்குள்ளேயே வச்சுட்டு இல்லை. அவர் என்ன வேத வாக்கியங்களை அறிந்திருக்கின்றாரோ, என்ன பரிசுத்த எழுத்துக்களை அறிந்திருக்கின்றாரோ, அவைகளை சரளமா பேசுறவனா இருந்தான்றார். பாருங்க, அப்பல்லோவுக்கு எப்படி வேத வாக்கியங்கள் தெரிஞ்சுது? 25 அவருக்கு யாரோ ஒருத்தர் போதிச்சிருக்கிறாங்க. அவருக்கு சகல சத்தியங்களும் அந்த நாட்கள் உபதேசிக்கப்பட்டுருச்சா? பாருங்க, யோவான் ஸ்நானகனுடைய அந்த ஞானஸ்தானத்தை குறித்து மாத்திரம்தான் அவர் அறிந்திருக்கிறார். 25 வசனம் 25 போதிக்கிறது எப்படிப்பட்டவர் அவர் இருந்தார் எனக்கு தெரியாது. நான் அறிஞ்சிருக்கிறது கொஞ்சமான விஷயம். அந்த விஷயங்களை கூட எனக்கு போதிக்கும்படியான பயிற்சி இல்லை. அப்படிப்பட்ட யோசிக்கிற ஒரு நபராக அவர் இல்லை. அவர் என்ன அறிந்திருந்தாரோ அதை சரளமா அவர் பேசிட்டு இருந்திருக்கிறார். பாருங்க, அது எப்படி அவர் பேசினாரு. 25 ஒரு வார்த்தையை கவனிங்க. அவன் ஆவியில் அனல் உள்ளவனாய் கர்த்தருக்கு அடுத்தவைகளை திட்டமாய் போதகம் பண்ணி கொண்டு வந்தான். பாருங்க, இந்த அனல் உள்ளவர்களாக நாம் இருப்பதுன்ற வார்த்தையை குறித்து தான் நாம் படிச்சுட்டு வர்றோம். எப்படி பேசியிருக்கிறாரு இந்த அப்பல்லோ? அதே வார்த்தை தான். 22:04 ஜியோ, இந்த வார்த்தையிலிருந்து தான் ஜீல் அப்படிங்கிற வார்த்தையானது வருது. பாருங்க, ஒரு வைராக்கியம் உள்ளவராக இருந்து அவர் என்ன வேத வாக்கியங்களை பரிசுத்த எழுத்துக்களை அறிந்திருந்தாரோ அதை அப்படியே எல்லாத்துக்கும் போதிச்சுட்டு வந்திருக்கிறார். நாம் கூட எப்படி இருக்கணும்னு சொன்னா, ஒரு வேளை நம்ம வேத வாக்கியங்கள் அதிகமாக எனக்கு தெரியாது, அதனால நம்ம போதிக்கும்படியான பொறுப்பு எனக்கு இல்லை, அது பிரசங்கியாருடைய வேலை, நம்ம போகக்கூடாது. வைராக்கியம் காட்டணும். நம்ம உன்கொந்தியர் பரிசம் இல்லையா, தேவனுடைய வார்த்தைகளை பேசும்படியான வைராக்கியம் நமக்கு இருக்கணும். சகல சத்தியங்களை நம்ம பேசலினாலும் நம்ம என்ன அறிந்திருக்கிறோமோ அதை நாம் மற்றவர்களுக்கு சொல்லும்படியான வைராக்கியம் நமக்கு தேவை. 25ஆம் வசனத்துல இங்க அப்பல்லோவுக்கு நிறைய சத்தியமெல்லாம் தெரியாது. யோவான் கொடுத்த ஸ்நானம் அதை மட்டும் தான் அறிஞ்சிருக்கிறார். அவர் என்ன அறிந்திருந்தாரோ அந்த காரியங்களை மற்றவர்களுக்கு அவர் போதிக்கிறார். எப்படி போதிச்சாரு? வைராக்கியம் உள்ளவராக இருந்து போதிச்சிருக்கிறார். எனக்கு தெரியாதேன்னு இல்லை, அவர் அறிந்திருந்ததே கொஞ்சம் தான், அதையும் அவர் சரளமாக மற்றவங்களுக்கு வைராக்கியமா இருந்து போதிச்சுட்டு இருந்திருக்கிறார். நம்மை பற்றி என்ன?
பாருங்க, சபையில் இருக்கிற எல்லா சகோதரர்களுக்கும் ஆரம்பத்திலிருந்தே மூல உபதேசங்களை சகோதரர்கள் போதிச்சிருப்பாங்க. பாருங்க, தேவன் தான் நம்முடைய சிருஷ்டிகர்னு எல்லா சகோதரர்களுக்கும் தெரியும். பாருங்க, இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை மன்னிக்கும்படி சிலுவையில் மரிச்சார்னு எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் மனம் திரும்பி ஞானஸ்தானம் பண்ணப்படுவங்க, பாவத்தில் ரட்சிக்கப்படுவீங்க, எல்லா சகோதரர்களுக்கும் எல்லாரும் போதிச்சிருப்பாங்க. பாருங்க, எல்லா கிறிஸ்தவங்களுமே அதை அறிந்திருக்கின்றார்கள். இதே போலதான் யோவான் ஸ்நானகனுடைய ஞானஸ்தானத்தை குறித்து மாத்திரம் அந்த அப்போலோவும் அறிந்திருந்தார். இப்போ அவருக்கும் நமக்கும் இந்த காரியத்தை நம்ம சம்மந்தப்படுத்துவோமானால், அப்போலோ அறிந்திருந்ததை அவர் வைராக்கியமா சரளமா என்ன இருந்ததோ அதை போதிச்சுட்டே இருந்தார். நாமும் கூட இந்த காரியங்கள்லாம் அறிஞ்சிருக்கிறோம். பாவத்திலிருந்து ரட்சிக்கப்படுவதற்கான அந்த ரட்சிப்பின் வழி என்னன்றது நமக்கு தெரியும். அப்போ அறிஞ்சிருக்கிறத நம்ம சரளமா மற்றவங்களுக்கு போதிக்கணுமா? நம்ம போதிப்பதில் வைராக்கியம் காட்டணும்னு 1 கொரிந்தியர் படிச்சிருக்கிறோம். அதை எப்படி செய்யணும் பாருங்க, அதற்கான மாதிரி அப்போலோ இருக்கிறார். ரொம்பலாம் அவருக்கு தெரியல, கொஞ்சமாக தான் அறிஞ்சிருந்தார். அந்த அறிந்திருந்த அந்த கொஞ்சத்தையுமே சரளமா வைராக்கியத்தோடு மற்றவங்களுக்கு அவர் போதிச்சுட்டு இருந்திருக்கிறார். இது வரைக்கும் அப்போலோ தனக்கு தெரிந்திருந்ததை எல்லாருக்கும் போதிச்சுட்டு இருந்தாரு. இப்போ 26ஆம் வசனத்துல அப்போலோவுக்கு இன்னும் கூடுதலான சத்தியத்தை இங்கே ஆக்கிலா பிரிஸ்கில்லா காட்டுறான். அவர் கூடுதலான சத்தியத்தை அறிந்து கொண்ட போது என்ன செஞ்சார்? இதுக்கு முன்னால் அவர் என்ன செஞ்சாரோ அதையே தான் செஞ்சார். இதுக்கு முன்னால் கொஞ்சமான காரியங்களை அறிஞ்சிருந்தாரு. அவர் என்ன அறிந்திருந்தாரோ அதை சரளமாக மற்றவங்க எல்லாத்துக்கும் போதிச்சுட்டு இருந்தாரு. இப்போ கொஞ்சம் கூடுதலான சத்தியத்தை ஆக்கிலா பிரிஸ்கில்லா அவர் காட்டின போது பிற்பாடு தொடர்ந்து 26ல் நீங்கள் கவனிங்க, தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாய் உனக்கு விவரித்து காண்பிக்கிறாங்க. 28ல் அவர் என்ன செய்கிறார்? இன்னும் கூடுதலாக இப்போ என்ன அவர் அறிந்து கொண்டாரோ அதை போயிட்டு மற்றவங்களுக்கு அவர் போதிக்கிறார். இது போல தான் நம்ம இருக்கணும். ஏதோ கிறிஸ்தவர்களாக நாம் சபையில் ஏதோ அங்கத்தினர்களாக இருக்கக்கூடாது. நாம் அறிந்திருக்கிற வேத வாக்கியங்களை நம்ம மற்றவங்களுக்கு போதிக்கணும்னு சொல்லி நம்ம அறிந்திருக்கிற காரியங்களை நம்ம கேட்டு வெளியே போய் பள்ளி மாணவர்களை போல விட்டுட்டு போகக்கூடிய ஒரு கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடாது. பாருங்க, அப்படி நாம் இருப்போமானால் நம்ம அசதியாக இருக்கோம். கர்த்தர் அப்படி அசதியாக சோர்வாக இருக்காதீங்க. நீங்கள் வைராக்கியம் உள்ளவர்களாக இருங்க, கர்த்தருக்கு ஊழி செய்யுங்க. யோசுவாவை போல நம்ம வைராக்கி காட்டணும். அப்போலோவை போல நம்ம என்ன அறிந்திருக்கின்றோமோ அதை மற்றவர்களுக்கு சொல்லும்படியான வைராக்கியம் உள்ளவர்களாக நாம் இருந்து பாருங்க, மற்றவர்களுக்கு அவைகளை நாம் சரளமாக போதிக்கணும். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் வசனம் 14லிருந்து 19 நாம் கவனிப்போமானால், இங்கே லவோதிக்கேயா சபையார் வைராக்கியம் உள்ளவங்களாக இருந்தாங்களா? வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் வசனம் 14லிருந்து நாம் கவனிப்போம். நீங்கள் லவோதிக்கேயா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், உண்மையும் சத்தியம் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியமாக இருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது, உன் கிரிகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாக இருக்கிறபடினால் உன்னை என் வாய் என்று வாதி பண்ணி போடுவேன். அதனால நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன் என்றும் எனக்கு ஒரு குறையும் இல்லை என்றும் நீ சொல்லுகிறபடியால் நான் நீ ஐஸ்வர்யவானாகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகி அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கி கொள்ளவும் நீ பார்வையடைம்படிக்கு உன் கண்களுக்கு கழிக்கும் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிச்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்பு. கவனிங்க, லவோதிக்கேயர்கள் இயேசுவை விசுவாசித்திருக்கிறார்கள், சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படிந்திருக்கிறார்கள். இப்போ அவங்க சபையில் இருக்கிறாங்க. இவங்க கிறிஸ்தவர்களாக இருந்தாங்களா? ஆமாம். ஆனால் வைராக்கியம் இல்லாத கிறிஸ்தவங்களாக இருந்தாங்கன்றதை நம்ம இங்கே படிக்கிறோம். 15ல் சொல்றாரு, நீ அனலும் அல்ல குளிரும் அல்ல என்று அந்த சபையார் குறித்து அவர் சொல்றாரு இல்லையா? பாருங்க, அந்த அனலும் அல்ல அப்படிங்கிற வார்த்தை அதே தான். இதுக்கு முன்னால் நம்ம படிச்ச அதே வார்த்தை தான். அந்த வார்த்தையிலிருந்து தான் ஜீல்ன்ற வார்த்தையானது வருது. 15வது வசனத்துல நீ அனலும் அல்ல குளிரும் அல்லன்னு இருக்குது இல்லையா? அதே வார்த்தையிலிருந்து தான் அந்த வார்த்தையானது வருகிறது. 22:04 இங்க இருக்குது இல்லையா? ஜியோ டு பி ஹாட், அனல் உள்ளவர்களாக இருப்பது. இந்த வார்த்தையிலிருந்து, இந்த வார்த்தைக்கு முன்பு இருக்கிறதான அந்த வார்த்தை தான் ஜீல். பாருங்க, நீ அனல் உள்ளவர்களாக வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறியா அப்படி அவங்ககிட்ட கேட்கல. கர்த்தர் தெளிவா சொல்லிட்டார், நீ வைராக்கியமே உன்கிட்ட இல்லை. 16ல் உங்களுக்கு தொடர்ந்து இதே நிலையில் இவங்க இருந்தாங்கன்னா என்ன சம்பவிக்கும்ன்றார். நீ அனலுமின்றி குளிருமின்றி வெதுவெதுப்பா இருக்கிறபடியால் உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன். 19ஆம் வசனத்துல இவங்களிடத்துல கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறாரு? கவனிங்க, இவங்க சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படிஞ்சு கர்த்தரை விசுவாசித்து சபையில் இருக்கிற கிறிஸ்தவர்கள், ஆனால் வைராக்கியம் இல்லாத கிறிஸ்தவங்களா இருக்கிறாங்க.
தொடர்ந்து நீ இதே நிலையில் இருக்க வேண்டாம்னு கர்த்தர் வசனம் 17 அவங்களை எச்சரிக்கிறாரு. 19ஆம் வசனத்தில் அவங்களுக்கு கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார்? நீ வைராக்கியம் இல்லாத கிறிஸ்தவன், நீ போயிருன்ட்டு விட்டுல அவங்கள. கவனிங்க 19ல் நான் நேசிக்கிறவரவர்களோ அவளை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன், ஆகையால் நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு. கவனிங்க, அவங்க அந்த நிலையிலிருந்து புதுப்பிக்கப்படணும், திரும்பி வரணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நீ வைராக்கியம் இல்லாத கிறிஸ்தவங்களா இருக்கிற, அப்படியே இருன்னு சொல்லல, நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு. கவனிங்க, அந்த ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்புன்னு இருக்குது இல்லையா, அந்த ஜாக்கிரதையா இருப்பதுன்ற வார்த்தையே வைராக்கியமா இருப்பது தான். 19ஆம் வசனத்தில் அந்த வார்த்தையை நம்ம கவனிக்கின்றோம். பாருங்க, நீ ஜாக்கிரதையா இருந்துன்ற வார்த்தை ஜீலோ. பாருங்க, இந்த வார்த்தைக்கு முன்பு இருக்கிற அந்த 22:05 அந்த வார்த்தை தான் ஜீல். வைராக்கியமா இருந்து மனம் திரும்புன்னு கர்த்தர் அவங்களை எச்சரிக்கிறார். அதான் கர்த்தர் அவங்கள்ட்ட எதிர்பார்க்கிறார். அப்ப நானும் கர்த்தருடைய சபையில் இருக்கின்றேன் என்பது மாத்திரமல்ல, நான் வாரத்தின் முதல் நாள் தோறும் ஆராதனையில் கலந்து கொள்ளுகிறேன் என்பது மாத்திரமல்ல, நான் சுவிசேஷ கூட்டங்களில் கலந்து கொள்ளுகிறேன் என்பது மாத்திரமல்ல. பாருங்க, ஏதோ கிறிஸ்தவங்க இல்லை, வைராக்கியம் உள்ள கிறிஸ்தவங்களாக நம்ம இருக்கணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்படி நம்ம ஒரு வேளை இல்லைன்னு சொன்னா 19ஆம் வசனத்துல இவங்களுக்கு இருந்த அந்த எச்சரிப்பு என்ன? நீ வைராக்கியமா இருந்து மனம் திரும்புன்னு சொன்னார். நீ இதே நிலையில் இருந்தால் என் வாயிலிருந்து வாந்தி பண்ணி போடுவேன்னு சொன்னார். நாமும் கூட ஏதோ சபையில் ஒரு வேளை இருந்து கர்த்தருக்குரிய காரியங்கள் வைராக்கியம் இல்லாதவர்களாக நாம் இருப்போமானால் நம்மிடத்தில் மனம் திரும்புதல் அவசியமாக இருக்குது. நாம் மனம் திரும்பி நம்ம இந்த காரியங்கள்லாம் படித்தோம் இல்லையா, அவைகளை நாம் நடைமுறைப்படுத்துபவர்களாக இருக்க வேண்டியது இருக்கிறது. சபையில் நாம் இருக்கின்றோம், நம்முடைய வீட்டார் சபையில் இருக்கிறாங்க, தொடர்ந்து நானும் என் வீட்டாரும் தேவனையை சேவிப்போன்ற வைராக்கியம் நமக்கு இருக்கணும். ஒன்று. ரெண்டாவது, என்னுடைய பிறன் தேவனை சேவிக்காதிருப்பதை நான் பார்க்கும்போது யோசுவாவை போல அவனுக்கு தேவனை சேவிக்கும்படியான வழியை போதித்து அவனை தேவனுடன் திருப்பணும். மூணாவது, அவன் சபைக்குள்ள வந்த பிற்பாடு அவனும் நானும் நீங்களும் நம்மோடு கூட சபையில் உள்ள யாவரும் தொடர்ந்து மரண பரியந்தம் சபையிலேயே நிலைத்திருக்கணும்னு ஒவ்வொருவரை குறித்து ஒவ்வொருவருக்கும் நம்ம வைராக்கியம் காட்டணும். நாலாவது, ஒருத்தர் சபையிலிருந்து வேத வாக்கியங்களை மறந்து பின்னிட்டு போயிட்டாரு, அந்த மனுஷன் என்னுடைய சத்ருவாவே இருந்தாலும் அவன் இப்படி போயிட்டானேன்னு அவனை குறித்து வைராக்கியமாக இருந்து அவனை தேவனோட திருப்ப முயற்சிக்கணும். ஐந்தாவது, எனக்கு வேத வாக்கியங்கள் தெரியாது, நான் அறிந்திருக்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது, நான் எப்படி மற்றவர்களுக்கு போதிப்பது? அது பிரசங்கியாருடைய வேலைன்னு நம்ம போகக்கூடாது. அப்போலோவை நம்ம கவனிச்சோம். அப்போலோ அறிந்திருந்தது ரொம்ப கம்மியான காரியங்கள் தான். யோவான் கொடுத்த ஞானஸ்தானத்தை மாத்திரம்தான் அறிந்திருந்தார். ஆனால் அவைகளை கூட அவர் அறிந்திருந்த அந்த காரியங்களை கூட அவர் வைராக்கியமாக இருந்து மற்றவங்களுக்கு போதிச்சார் இல்லையா. பாருங்க, அதுபோல் நாம் என்ன அறிந்திருக்கின்றோமோ அதை மற்றவர்கள் நாம் போதிக்கணும். அதே மாதிரி நம்ம அடுத்தடுத்து நம்ம கற்றுக்கொடுக்கப்படுகிற எல்லா காரியங்களையும் மற்றவர்கள் நம்ம போதிக்கணும். அதுதான் அப்போலோவுடைய மாதிரியாக இருந்தது. இப்போ கடைசியாக நம்ம என்ன படிச்சிருக்கிறோம்னு சொன்னால், வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்தில் நாம் வைராக்கியம் இல்லாத கிறிஸ்தவர்களாக இருப்போமானால் கர்த்தருக்கு அது பிரியமில்லை. கர்த்தர் சொல்கிறாரு, நீ இதே நிலையில் இருக்க வேண்டாம், நீ இப்படியே இருந்தேன்னு சொன்னால் என் வாயில் நின்று வாந்தி பண்ணி போடுவேன். நீ என்ன செய்யப்படணுன்றாரு 19ல், வைராக்கியமாக இருந்து மனம் திரும்பு, வைராக்கியம் உள்ள கிறிஸ்தவனாக இருன்றார். நாம் அதே நிலையில் ஒரு வேளை இருப்போமானால் நாம் மனம் திரும்பி வைராக்கியம் உள்ள கிறிஸ்தவர்களாக இருக்கணும். இந்த காலையில் நாம் படித்த இந்த காரியங்கள் எல்லாம் நாம் நம்முடைய ஜீவியத்தில் நடைமுறைப்படுத்துவர்களாக இருக்கணும். இவைகளெல்லாம் நாம் நம்முடைய ஜீவியத்தில் நடைமுறைப்படுத்தாது இருப்போமானால் ரோமர் 12:11 நாம் படித்தோம், அசதியாக நாம் இருக்கிறோம். அப்படி நாம் இருக்கக்கூடாது, நாம் வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். உங்களுடைய பொறுமையான கவனத்துக்கு நன்றி சொல்கிறேன்.